ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோருக்கும் நமஸ்காரம், வணக்கம். வாங்கோ. இன்றைக்கி கார்டனுக்கு போயிருந்தேங்க. எங்கள் வீட்டு கார்டனுக்கு போய் கருவேப்பிலை முறிச்சிட்டு வரலான்ட்டு போனேன். நிறைய புதையாக ஆயிடுச்சுங்க. ஒரு மாதமாக போகவே இல்லைங்க அந்த பக்கமே. எல்லாம் உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு போகவே இல்லை. ஃபுல்லு மழை ஈரத்துக்கு எல்லாம் புதை ஏறி வச்சிருச்சுங்க. நிறைய களை செடியெல்லாம் நிறைய இருக்குது. சரி போனால் அங்கே போய் பார்த்தா அந்த சுக்குட்டி கீரை, மணத்தக்காளி பெரிய செடி ஒன்று இருந்துச்சுங்க. பார்த்த உடனே ஆஹா இன்னைக்கு வேட்டதா அப்படின்ட்டு அப்படியே செடியோட எல்லாம் முறிச்சு எடுத்துட்டேங்க. பாருங்க எப்படி இருக்குதுன்னு. செடி உங்களையும் மறைச்சிக்குது. மறைக்குதா? மூஞ்சி மறைக்குதா? பாருங்க, நல்லா காய், நிறைய காய், பழம் எல்லாம் ஆயிடுச்சுங்க. இந்த பழத்தை பறித்து அப்படியே சாப்பிட்லாங்க. வாயில் புண்ணு இருந்தால், வயிற்றில் புண்ணு இருந்தால் அப்படியே ஆற்றிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. மணத்தக்காளி கீரை, சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க. எங்கள் பேச்சில் காக்கி சொப்புன்னு சொல்லுவோம், கன்னடத்தில் காசி சொப்புன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், எல்லாம் பழம் ஆயிடுச்சு. நிறைய பழம் விட்டுருக்குது, காய் விட்டுருக்குது, பிஞ்சு விட்டுருக்குது. பெரிய செடி அப்படியே ஒரு இத்தனை அகலத்துக்கு இருந்துச்சு. போய் ஆசையாக எல்லாம் இந்த சுக்குட்டி கீரை முறிச்சிட்டு வந்தேன். இன்றைக்கி ஒரு வேளைக்கு சரியாக போகுங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் அப்படியே செடியோடு வச்சுருக்கிறேன் நான். அப்புறம் மரத்தெல்லாம் ஃபுல்லும் எல்லா புல்லு முத்திருச்சுங்க. கருவேப்பிலை சரின்ட்டு அப்படியே முறிச்சிட்டு வந்துட்டேன். சரி வந்து க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு. அப்புறம் இது முருங்கைக்கீரை கொஞ்சம் வேணும்னு பக்கத்து வீட்டு கார்டனில் இருந்துச்சுங்க. அது ஒரு கொம்பு முடிச்சிட்டு வந்துட்டேன். அப்புறம் அந்த காற்றுக்கு மழை வேற ஒரு வாரம் 10 நாளாக மழை விடாமல் பெஞ்சிட்டே இருந்துங்களா. இந்த காற்றுக்கு இந்த கொலை விழுந்துருச்சுங்க. ஒரு கொலையே விழுந்துருச்சு. ஆமாம், ரொம்ப பெரிய கொலைங்க. தூக்கவே முடியல என்னால். பார்த்தீங்களா? பெரிய கொலை. ஆமாங்க, பெரிய கொலை விழுந்துருச்சு. அப்புறம் தூக்க முடியாமல் 2 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு வந்தோம். நல்லா இருக்குங்களா? வாழை இன்னொரு ஒரு மாதம் விட்டுருந்தா பழமாயிருக்கு. ஆனால் முத்தி இருக்குது. ரொம்ப பெரிய கொலையாக விட்டுருச்சுங்க. அதே தாங்க முடியாமல் விழுந்துருச்சு. மழை ஏறத்துக்கு வெயிட் தாங்க முடியாமல் அப்படியே மேலே தலையிலேருந்து அப்படியே முறிஞ்சிருச்சுங்க. நான் போய் அறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுதான் எங்கள் வீட்டு கார்டன்லேருந்து இன்றைக்கி பறிச்சிட்டு வந்தேங்க. இன்னும் வேறு கீரையெல்லாம் இருக்குது. இந்த இப்போ பொன்னாங்கண்ணி கீரை, புளிச்சக்கீரை, அப்புறம் தவசிக்கீரை, என்ன இந்த இது பசலைக்கீரை எல்லாமே இருக்குதுங்க. அதுதான் பொறிக்கலான்னு போனேன். போய் பார்த்தா இந்த சுக்குட்டி கீரை கிடச்சிதுங்க. போதும் இன்னைக்கு அப்படின்ட்டு இது எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு பொறிச்சிக்கலாம். அங்கேயே உங்களுக்கு கார்டன் காட்டலான்னு நினச்சிட்டு தான் ஃபோன் எடுத்துகிட்டு போனேங்க. ஆனால் அங்கே கொசு என்னையே தூக்கிட்டு போயிட மாட்டேருக்குது. அவ்வளோ கொசு இருந்துச்சுங்க. இந்த மழை ஏறத்துக்கு எது கொசு கடிச்சு திரும்பவும் ஜரம் வந்துட்டா என்ன செய்யுதுன்ட்டு அப்படியே ஓடி வந்துட்டேங்க. கொசு கடிச்ச பரிசு பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. இங்கொன்று அப்புறம் இதெல்லாம் கையெல்லாம் பூரா கடிச்சிருச்சுங்க. அப்புறம் ஓடி வந்து எல்லாம் கையெல்லாம் கழுவிட்டு தேங்காய் எண்ணெய் பூசியிருக்கிறேன். ஒரு மரத்தையே பறிச்சுட்டு வந்த மாதிரி. ஆமாம், நிறைய இருக்குதுங்க. இந்த சுக்குட்டிக்கு இந்த என்ன இந்த காயெல்லாம் தனியாக பொறிச்சு வச்சு அது குழம்பு பண்ணி காட்டுறேன். இந்த கீரையில் இன்றைக்கி ராத்திரி பொரியல் பண்ணிடுவேன். அவ்வளோதான். இந்த கருவேப்பிலையெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணுங்க. அப்படியே முறிச்சிட்டு வந்துட்டேன். ஓடி வந்துட்டேன். நிற்கவே முடியலைங்க. பயங்கரமான கொசு வேற. அப்புறம் புதை ஏறி கிடந்தது. பார்த்தாவே பயமாக இருக்குது. இந்த பூவெல்லாம் நிறைய இருக்குதுங்க. நந்தியாவட்ட பூவெல்லாம் செடி நிறைய இருக்குதுங்க. நிறைய புல் இருக்குது. அப்புறம் இந்த செம்பருத்தி இருக்குது. அதெல்லாம் பொறிக்கவே முடியலைங்க. இது பொறிச்சிட்டு வர்றதுக்குள்ளேயே ரொம்ப கொசு தொல்லை தாங்க முடியலைங்க. பயமாகி போச்சு. இப்போ தான் கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இருக்குது. அதுக்கோசரம் வந்துட்டேன். நாளைக்கு பூவெல்லாம் பறித்து அறுவடை பண்ணேன். உங்களுக்கு காட்டுறேங்க. இன்னொரு நாளைக்கு மழையெல்லாம் நின்ன அப்புறம் வெயில் விடும்போது உங்களுக்கு கார்டன் எல்லாம் சுற்றி காட்டுறேன். ஆமாம், எல்லாம் கொஞ்சம் க்ளீன் வேறு பண்ணணும். அப்புறமா க்ளீன் பண்ணுறது எல்லாமே காட்டுறேங்க வீடியோவில். இதுதான் எங்கள் கார்டனோட இன்னைக்கு அறுவடை. நமஸ்காரம், வணக்கம். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஜு கிச்சன் அண்ட் கார்டன்லேருந்து விஜயலட்சுமி ராஜேந்திரன் பேசுகிறேன். நமஸ்காரம், வணக்கம். சரி, வணக்கம்.